எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி சூட்டினது மன்றி நித்த முனை மூடி சூட்டினது மன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலும் மேதுதிப்பாய். என்னாத்து மாவேணி என்னாலும் மேதுதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலும் மேதுதிப்பாய். ஆமென். ஆண்டவரே, உடைய இரண்டாம் வார்த்தையை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யார்ப்பா சொன்ன வார்த்தை? இன்றைக்கு நீ என்னுடனே யாரை பார்த்து சொன்னது? ஏசப்பா கல்லனை பார்த்து சொன்ன வார்த்தை. முதலாவது ஆண்டவர் ஒரு பொதுவான ஜனங்களுக்கு பார்த்து சொல்கிறார்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தை. இந்த 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நம்ம வார்த்தை பார்த்தோம்ல, அது முடிவில் என்ன வசனம் போட்டிருக்கு? அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்ட அப்புறம் என்ன நடக்குது? அடுத்த வசனம், ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். ஜனங்கள் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன், நடுவில் ஜீசஸ். இப்போ அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? இகழ்றாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே என்ன செய்யட்டும்? காப்பாற்றி கொள்ளட்டும் சொல்லி இகழ்ந்தாங்க. அடுத்து போர் சேவகர்கள் என்ன செய்கிறாங்க? அடுத்த வசனம் பாப்பா. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று போர் சேவகர்கள் அவரை சிலுவையில் அறையிறாங்கல்ல பயங்கரமா ஆயுதங்களை வச்சு. அந்த போர் சேவகர்களும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? காடியை கொடுத்து, யூதரின் ராஜானா நீ யூதரின் ராஜான்னு சொல்ற இல்ல, உன்னை ரட்சித்துக்கொள். ஆண்டவரை தூசிக்கிறாங்க, அதிகாரிகள் இகழ்றாங்க, எல்லாரும் அவரை பரியாசம் பண்றாங்க. அடுத்து அந்த சிலுவையின் அந்த மேலே 3 பாஷையில் எழுதப்பட்டிருந்ததான். என்னென்ன பாஷை? எபிரேயு, கிரேக்கு, லத்தீன். என்ன போட்டிருந்ததுன்னா, இன்னொரு இடத்துல தெளிவாக போட்டிருக்கோம், நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. ஹல்லேலூயா. எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. எல்லாரும் வாசித்தாங்க. ஆனால் இந்த போர்ச்சவர்கள்லாம் சொல்கிறாங்க, பிலாத்துவிட்ட தான் சொன்னதா எழுதுங்கன்னு. ஆனால் பொந்திய பிலாத்து சொல்வார், நான் எழுதினதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு வழங்கினா, ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா, நான் எழுதினது தான், அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது, ராஜாதி ராஜா நம்ம குறித்து எழுதின நல்ல தீர்ப்புகளை யாரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவங்க என்ன சொல்றாங்க? யூதரின் ராஜான்னு தான் சொன்னதா சொல்லுங்கன்னு. அதில் என்ன போட்டிருந்தது தெரியுமா? அவர் ராஜாவாகத்தான் அவர் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ராஜாவாகத்தான் மரித்தார். ஹல்லேலூயா.
யூதரின் ராஜா. இந்த அதுக்கடுத்த வசனம் வாசி பாப்பா. அன்றியும் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அந்த திருடனை ரெண்டு பக்கத்துல ஒரு திருடன் இருக்கான்ல, இடது பக்கத்தில் அதில் தள்ளுபடி ஆகமத்தில் போடப்பட்டிருக்கு. வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் பேர் என்ன பேர் அப்படின்னா திஸ்மாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இடது பக்கத்தில் இருக்கிற கல்லனுக்கு பேர் ஜெஸ்டாஸ். 2 கல்லர்கள் பேர் தள்ளுபடி ஆகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. ஒரு வேத வல்லுநர் எழுதியிருக்கிறார். மத்தேயும் மார்க்கும் அவங்கள கல்லர்னு சொல்கிறாங்க. லூக்கா அவளை குற்றவாளின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன பட்டிருக்குன்னா ஒரு திருடன் இகழ்ந்தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு திருடன் அதுக்கு என்ன செய்கிறான், மற்றவன் அவனை நோக்கி அந்த இடது பக்கத்தில் இருக்கிற கல்லன் தான் சொல்கிறாங்க. அவன் தான் ஆண்டவர் என்ன செஞ்சானா இகழ்ந்தான். இதில் சொல்லப்படலை, தள்ளுபடி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வலது பாரிசம் எப்பயுமே விசேஷமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் வலது பக்கத்தில் நிற்பவங்களை பார்த்து தான் ஆண்டவர் கடைசி காலத்தில் அந்த சிங்காசனத்தில் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. செம்மறியாடு நம்மளாம் யார் பக்கத்தில், வலது பக்கத்தில் நிற்கணும்? பிதாவின் வலது பக்கத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. இடது பக்கத்தில் நிற்கவங்க சபிக்கப்பட்டவர்கள். பிதாவின் வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கூட இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கல்லன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்குறான். அந்த கேடு அடைந்தவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவன் கேள்விப்பட்டிருப்பான் நான் நினைக்கிறேன். அவன் நினைக்கிறான் நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். இவர் மரணாக்கினை குப்பட்ட, நம்ம மரணாக்கினை குப்பட்டது கரெக்ட். நம்ம வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டிருக்கோம். திருடன் கொள்ளையன் நம்மளை சிலுவையில் அறைகிறது கரெக்ட். ஆனால் அந்த பரபாஸ் தான் யாரு? சிலுவையில் இவனை அகற்றும், சிலுவையில் அறையும் சொல்லி இயேசுபாவை பயங்கரமாக யூதர்கள் ஆட்டமாக ஆடுறாங்க. யாருக்கு பதிலாக? பரபாஸுக்கு பதிலாக. பரபாஸ் பயங்கர குற்றவாளி, கொலையில் ஈடுபட்டவன். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் கடைசியில் விசாரிச்சு அவனும் நல்லவனாக மாறிட்டான். எனக்குரிய பிளேஸில் ஒருத்தர் வந்திருக்கிறான்னா அவர் பயங்கர குற்றவாளியாக நினச்சானா ஃபஸ்ட்டு பரபாஸ் ஆனால் அடுத்து விசாரித்த பொழுது எனக்காக என் பிளேஸில் மரித்தவர் ஒரு பாவம் அறியாத தெய்வம். ஹல்லேலூயா. தேவன் குமாரனாய் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தன் வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணித்தான் சரித்திரம் கூறுகிறது. ஒரு ஊழியக்காரனாய் மாறினான் சரித்திரம் கூறியது. பரபாஸ் தேவனுடைய பிள்ளையாய் மாறினான். அந்த திருடன் இன்னொரு திருடனை திட்டுறான். எப்பா அதை வாசி பாப்பா, தொடர்ந்து வாசி. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினை குப்பட்டவனாய் இருந்து நீ தேவனுக்கு பயப்படலையாப்பா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஒரு நிமிஷம், இவன் உணர்ந்துட்டான். தன்னுடைய தப்பிதங்களை உணரும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். உணர்ந்துட்டான், இவட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த இடத்துல எல்லாருக்காக ஒரு மறிக்க வந்திருக்கிறாரு. சிலுவையில் தேவகுமாரனாய் வந்திருக்கிறார். சிலுவையில் உலகத்தின் அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாய் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் நமக்காய் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படாம எழுந்துகிட்டு இருக்கிறியப்பா, பயப்பட வேண்டாமா? கடிந்து கொண்ட கள்ளன், வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கள்ளன் ஆண்டவரை பார்த்து சும்மா விடல. ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, ஆண்டவர் என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா. மற்றவங்களாம் எப்படிலாம் இழந்தாங்க. நீர் தேவகுமாரனா சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்போ நான் உங்களை விசுவாசிப்போனேன். ஆனால் இந்த கள்ளன்
ஆண்டவர் என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை அந்த கல்லன் மேல் பிரசன்னமானது ஐயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான் ஐயா. உம்முடைய வலதுகரமும் உம்முடைய பரிசுத்த புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் என்னை ரட்சித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் அந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லன் மேல பட்டதையா. அவன் கத்தடத்தில் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, நீங்க வரும் பொழுது அடியேனே நினைத்தரலும். என்ன நினைப்பீங்களா ஆண்டவரே? அப்படி யாராவது கேட்டாங்களா? எத்தனை பேர் அற்புதத்தை ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்த போது பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த கல்லன் கேட்டான், என்ன நினைப்பீங்களா ஆண்டவரே? இப்படி ராஜ்யத்தில் நீங்கள் வருவீங்கள்ல, நீங்கள் தான் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், என்னை ஆளுகை செய்கிறவர், என்ன நினைப்பீங்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கு அடுத்த பதில், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, என்னைக்கோ இல்லப்பா, இன்னைக்கே, அல்லேலூயா, டுடே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் ஐயா. 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த பெரிய வாக்குத்தத்தம் ஐயா. அந்த பெரிய கிருபையை சுதந்தரித்துக் கொண்டான் ஐயா. கடைசி நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான், புரிந்து கொண்டான், இவர்தான் ரட்சகர், என் ரட்சிப்பின் கண்மலை, என்னை ரட்சிக்க வந்தவர், இந்த பாவியை ரட்சிக்க வந்தவர். அப்பயாவது அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டாமா? அந்த லெஃப்ட் சைடில் உள்ளவன், ஆண்டவரே என்னை மட்டும் விட்டுட்டீங்களே, எனக்கும் உங்கள் மடியில் ஒரு இடத்த கொடுக்க மாட்டேங்களான்னு கேட்கலையே. இப்படி தான் எத்தனையோ பேர் தருணத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் இந்த கல்லன் தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவர் என்பதை உணர்ந்தான் ஐயா. அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை உணர்ந்தான். அவர் தேவகுமாரன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிச்சயத்தை பெற்றுக் கொண்டான். லேவியராகமம் 26 நேரமாகிறதுனால் நான் சொல்லி முடிக்கிறேன். 41, 42 சொல்லப்பட்டிருக்கோம். 44, 45 ஒரு மனிதன் தனக்கு வந்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் ஆண்டவர் சொல்வாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோட செய்த உடன்படிக்கை நினைவு கூறுவேன், அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன், அவர்களுக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. நியாயம் என்று ஒத்துக்கொண்டான். நமக்கு கிடைச்ச நியாயம், நம்ம தண்டனை நியாயம் ஒத்துக்கொள்கிறோமா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கல்லன். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, இந்த கல்லனை போல ஆண்டவரே, மனம் திரும்பின கல்லன், அவன் வாழ்க்கையிலே ஒரு மெய்யான மனம் திரும்புதலை பரிசுத்த ஆவியானவர் அருளி செய்தீரே ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வந்த வண்ணமாகவே திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனே நினைத்தருளும்னு எங்களையும் நினைத்தருளும் ஆண்டவரே. உம்மோடு கூட பரதேசில் இருக்கிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.